மாணவர்கள் நன்றாக இன்ஜினியரிங் படித்தால் அவர்களுக்கு விண்வெளியில் அதிக வாய்ப்புகள் உள்ளது. இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் பேட்டியளித்தார். சென்னை மேற்கு தாம்பரத்தில் உள்ள ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியின் 25வது பட்டமளிப்பு விழா அக்கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லியோமுத்து உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் ஸ்ரீ சாய்ராம் கல்விக் குழுமத்தின் தலைமை செயல் அலுவலர் அரிமா டாக்டர் சாய் பிரகாஷ் லியோமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக இஸ்ரோ விஞ்ஞானியும் சந்திராயன் 3 திட்ட இயக்குநருமான டாக்டர் ப. வீரமுத்துவேல், சிறப்பு விருந்தினராக கிஸ்ப்ளோ நிறுவனரும் தலைமை செயல் அலுவலருமான சுரேஷ் சம்பந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வீரமுத்துவேல் கூறுகையில், இப்போதுள்ள மாணவர்கள் அனைவரும் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் மற்றவர்களுக்கு வேலை கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். இப்போது விண்வெளியில் ஏகப்பட்ட வாய்ப்புகள் உள்ளது. விண்வெளியில் மெக்கானிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்ட்ரானிக்ஸ், சாஃப்ட்வேர் போன்ற அனைத்து இன்ஜினியர்களும் தேவைப்படுகிறார்கள். அவர்கள் மட்டுமின்றி மருத்துவர்களும் இதற்கு தேவைப்படுகிறார்கள். மாணவர்கள் படிக்கும்போது நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக மதிப்பெண்கள் பெற வேண்டும், படிப்பதை புரிந்து படிக்க வேண்டும். அதன் பின்னர் அவர்களுக்கு எதில் விருப்பம் உள்ளதோ அதை தேர்வு செய்து அதில் நல்ல நிலைக்கு வர வேண்டும். விண்வெளியும் ஒரு நல்ல துறை. இந்த துறையில் ஏராளமான வாய்ப்புகளும் உள்ளது. மாணவர்கள் நன்றாக இன்ஜினியரிங் செய்தால் அவர்களுக்கு விண்வெளியில் அதிக வாய்ப்புகள் உள்ளது என தெரிவித்தார். விமான நிலைய செய்தியாளர் எஸ். பிரபு. Civil engineering, second rank holder. Sir, look here, sir. Artistry, Computer Science Department, 9.74 GPA, first rank holder. Sir, wait. Sir, look. Very good morning all. I am all Satish Kumar CPO, Sairam Group of Institutions, and I am going to அதை சரியாக பயன்படுத்தி சரியான அளவில் பயன்படுத்துறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. கிரியேட்டர் ஒரு புது மியூசிக் கிரியேட் பண்ணுறது, ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணும் பொழுது அதை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான அதுக்கு எங்களுடைய அலுமினை சந்திராயன் 3 உடைய ப்ராஜெக்ட் டைரக்டர் அவங்களும் நம்ம சுரேஷ் சம்பந்த் சார் இந்த விழாவை நடத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் சொன்னோம். நான் என்னோட கிராஜுவேஷன் டே ஸ்பீச்சில் சொல்லியிருப்பேன். இது எனக்கு டபுள் ஹாப்பினஸ். எதனாலன்னா 2001 நான் இங்கே பண்ணேன். அப்போ இந்த இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். இந்த காலேஜ் எனக்கு என்னோட கெரியருக்கு ஒரு ஷேப்பிங்காக இருந்துச்சு. என்னால் மறக்க முடியாது. அது பர்டிகுலராக விஷனரி நம்ம லியோமுத்து சார் இருந்தாங்க, ஃபவுண்டர் சேர்மன் ஆஃப் சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன். அதில் 25th கிராஜுவேஷன் நான் சீஃப் கெஸ்ட்டாக வந்தது எனக்கு ரொம்ப அது ஒரு பெரிய ஹாப்பினஸ். தேங்க்யூ ஃபார் த இன்விடேஷன். அண்ட் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னது அதே தான். மேனேஜ்மெண்ட்டு they are very involved in shaping the career of the students, developing the career of students. So that I am seeing that keenness in the management, and the teachers are fantastic, and all the graduates whoever has passed out and whoever has got the degree, அவங்க எல்லாமே என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் them. அனைவருக்கும் வணக்கம். இந்த 25வது கிராஜுவேஷன் டேல பங்கெடுக்க மிகவும் மகிழ்ச்சி. தமிழ்நாடோட ஜிஆர் கிட்டத்தட்ட ஒரு 52% இருக்கு. அது இந்தியாவோட ஜிஆரை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய கிராஜுவேட்ஸை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக உருவாக்கி தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்குறாங்க. இன்னைக்கு ஸ்டேஜில் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பார்த்தேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் அவார்டு மாதிரி கொடுத்தோம், அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு, டாப்பர்ஸ்க்கு. அதில் ஒரு 3-4 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆண்கள் இருந்தாங்க, மீதி எல்லாம் பெண்களாக இருந்தாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது. ஏன் அதை குறிப்பிட்டு சொல்ல போறேன்னா, தமிழ்நாடு மாத்திரம்தான் ஃபர்ஸ்ட் டைமா ஆண்களை விட பெண்கள் அதிகமான ஜிஆர் ஆக போறாங்க. அது ஒரு மிகப்பெரிய சிறப்பா இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், சாய் பிரகாஷ் மாதிரியான ஃபவுண்டர்ஸ் their contribution is immense. I'm so happy to be here. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சந்திராயன் 4 நம்ம ஆல்ரெடி ஆஸ் பர் த பிளான் நம்ம 2027-28 டைம் ஃப்ரேம்ல மனிதர் பயணம்
அது 2040 நம்ம பண்ணணும். ஆல்ரெடி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2040 நம்ம க்ரூ லேண்டிங் பண்ணணும். நம்ம இந்தியன் ஆஸ்ட்ரோநாட்டை வந்து அனுப்பணுன்றது தான் நம்மளோட இலக்கு. எதுங்க? வந்து 2 இணைப்புகள் அதுல வெற்றிகரமா வேற அடுத்த கட்ட என்ன ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆமா. இது வந்து ஒரு ஃபோர் ரன்னர் மாதிரி நமக்கு. இந்த டெக்னாலஜி வந்து ஒரு ஃபோர் ரன்னர் மாதிரி. ஏன்னா எல்லா சேட்டலைட் வந்து ராக்கெட்டுக்குன்னு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. நம்ம பெரிய ஸ்பேஸ் கிராஃப்டையோ இல்லை பெரிய பொருளையோ அனுப்ப முடியாது. அப்போ நமக்கு வந்து ஸ்பேஸில் அசம்பிள் பண்ண வேண்டியது நம்மளோட கட்டாயம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி ப்ரூவ் பண்ணதுனால பின்னாடி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன், நம்மளோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதுவுமே நம்ம வந்து சேர்மன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2035 நம்மளோட ஸ்பேஸ் ஸ்டேஷன், பாரதிய அந்தராட்சி ஸ்பேஸ் ஸ்டேஷன் இது வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கான முயற்சிகளும் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஆல்ரெடி டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். சார் என்னென்ன மாதிரி திட்டங்கள் இப்போ நம்மளுடைய ஸ்பேஸ்ல வேற என்னென்ன புதிய திட்டங்கள் இருக்கு, எதிர்கால திட்டங்கள் இருக்கு? நிறைய நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அர்த் அப்சர்வேஷன்ஸ் இருக்குது, கம்யூனிகேஷன், நேவிகேஷன், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸு, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய வெர்டிகல்ஸ் இருக்குது. நமக்கு எல்லா வெர்டிகல்ஸ்லையும் நம்ம வந்து அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம். நம்மளோட பிளான்ஸ் இருக்குது. அந்த பிளான்ஸ் பிரகாரம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். சார், அங்கே பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு ஸ்பேஸை சாதாரணமாக மேலே அனுப்பி கீழே இறக்குறதுக்கும் மனிதர்கள் அனுப்புறதுக்கும் அந்த வெயிட், அந்த டீட்டெயில் எப்படி சார்? அந்த weight capacity. ஆமாம். அது இப்போ நம்ம மனிதர்கள் அனுப்பணும்னா நமக்கு வந்து ரிடண்டன்சி அதிகமாக தேவைப்படும். ஹியூமன் ரேட்டிங் வெஹிக்கிள் வேணும், ஹியூமன் ரேட்டிங் ஸ்பேஸ் கிராஃப்ட் வேணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஷார்ட்டில் சொல்ல முடியாது. அதுக்கான டெக்னாலஜிஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம லான்ச் வெஹிக்கிள் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு, ஸ்பேஸ் கிராஃப்ட் மாடியூல் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரியான படிப்புக்கான ஆஃபர்ஸ் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. நான் முதல்வன் திட்டம், அந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து இன்னும் அந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கிறவங்க எல்லாமே வந்து தே ஷுட் பி அ ஜாப் கிவர் ரேதர் தென் சீக்கர். அதுக்கு வந்து ஆண்டர்ப்ரனராக வரணும். அதுக்கு வந்து ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இப்போ நமக்கு வந்து ஸ்பேஸில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் இருக்குது. நம்ம வந்து இஸ்ரோ மட்டுமே வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் நிறைய பேர் வந்து வி என்கரேஜ் பீப்புள் டு கம் ஃபார்வர்ட், டேக் அப் த ஸ்பேஸ் ஆஸ் அ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். அவங்களுக்கு நிறைய ஃப்யூச்சர் இருக்குது. அவங்க வந்து ஒன்ஸ் ஒரு நியூ இன்னோவேட்டிவ் ஐடியாஸோட அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியாஸோட வந்தாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஷைன் பண்ண முடியும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ ஐ urge at this point of time every student, once they pass out, they should take up a space field and they should become an entrepreneur. They should have their own startup. இந்த மாதிரி வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது இன்னொரு ஒரு ஸ்பேஸ் லான்ச் பேடு. இங்கேயும் நம்ம வந்து லான்ச் வெஹிக்கிள்ஸ்லாம் பண்ணலாம். அது இப்போ அதை பற்றி பேசுவாங்க. இப்போ பொதுவாக வந்து ஏஐ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்போ +2 எக்ஸாம் முடிஞ்சு பசங்க அடுத்தது இன்ஜினியரிங் சேர போகிறாங்க. அந்த மாதிரி இன்ஜினியரிங் சேர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க சார்? ஸ்பேஸில் ஃபியூச்சர் இருக்குதுன்னா அந்த மாதிரி படிக்கணுமா? என்ன மாதிரி படிப்புகள் எடுத்தால் அவங்க நல்லா இருக்கும்? இல்லை, அதாவது ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிசிப்ளினுமே தேவைப்படுறாங்க. இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஐடி எல்லாமே இருக்குது. ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா டிசிப்ளினுமே இம்பார்ட்டண்ட்டு. அது இல்லாமல் இப்போ ராக்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே மாதிரி தேவைப்படுறாங்க. ஸோ இன்ஜினியர்ஸ் வந்து மேக்ஸிமம் தேவை ஸ்பேஸ் ஃபீல்டில் வர்றதுக்கு. அது மட்டுமே லிமிட்டட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ் கூட தேவைப்படுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் அனுப்பும்போது அவங்க ஹியூமன் ரிலேட்டட் ட்ரைனிங்ஸ் கொடுக்கறதுக்கு டாக்டர்ஸ் ஆர் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல். பட் நீங்கள் படிக்கிறத நல்லா படிங்க. உங்களுக்கு படிக்கும்போது என்ன ஒரே ஒரு வேலை என்னென்னா நல்லா படிக்கிறது, நல்லா மார்க் வாங்குறது, புரிஞ்சு படிங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதில் தான் வரணும்னு இல்லை. அவங்களுக்கு என்ன பேஷன் இருக்கோ அவங்க அதை எடுத்து நல்லா பண்ணணும். ஸ்பேஸும் வந்து ஒன் ஆஃப் த ஃபீல்டு. இது மட்டும் தி ஃபீல்டு கிடையாது. இந்த ஃபீல்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அவங்க நல்லா இன்ஜினியரிங் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குது ஸ்பேஸ்லேயும்.
குலசேகரப்பட்டினம் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு சார்? எனக்கு எத்தனை வருஷத்துல சார் இப்போ இல்ல இது சார் வந்து தமிழ்நாட்டுல இந்த இப்ப நீங்க ஸ்பேஸ் சம்பந்தமான ஆண்டர்பிரினர்ஸ் அது டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க. இல்ல இப்போ வந்து சார் வந்து புதுசா ஒரு புது பதவி எடுத்திருக்காங்க, ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸோடது. தமிழ்நாட்டுல இருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து நமக்கு அவர் மாதிரி ஒரு கிஃப்ட் கலாம் சார் இருந்தாங்க. இப்போ சார் வந்து அந்த இடத்த நிரப்பிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய சாதனை பண்ணணும்னு உங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சீங்கன்னா நன்றி. டாப் கீழ போயிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாடோட முதல்வர் கேட்டு ஆமா. இப்போ நீங்க திட்டக்குழு உறுப்பினராக இருக்கீங்க. இதுல வேற என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்திருக்கீங்க? இளைஞர்களோட பங்களிப்பு மாணவர்கள் இல்ல முக்கியமா வந்து இந்த growth 9% மேல இருக்கு. நாமினல் growth வந்து 14.02% இருக்கு. இது ரெண்டுமே வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட்டா தமிழ்நாடு வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா மிகப்பெரிய அளவுல வந்து இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. அமைச்சர் டிஆர்பி ராஜா மாதிரியான அமைச்சர்கள் மிகப்பெரிய அளவில் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டார்ட் அப்ஸ்லயும் நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி இருந்தோம். இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் தமிழ்நாட்டில் வந்திருக்கு. அதுக்கு ஸ்டார்ட் அப் டிஎன் மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே சேர்ந்து தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்து இன்னும் 5 இயர்ஸ் ஆகும். ஏன்னா இப்போதான் அதுக்கு ஒரு அடித்தளம். ஸ்டார்ட் அப் வந்து உடனடியே சக்ஸஸ் ஆகாது. இப்போ அதுக்கு அடித்தளம் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப்ல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 1 ட்ரில்லியன் அது எப்படி இது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா தமிழ்நாடு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 1 ட்ரில்லியன் பப்ளிஷ் பண்ணும்பொழுது 15% CAGR, அதாவது ஒவ்வொரு வருஷமும் 15% growth இருக்கணும். நாமினல் ஜிடிபி growth இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸ் நடந்த வளர்ச்சியினால அந்த எக்ஸ்பெக்டேஷனே 15%ல இருந்து 13 கிட்ட வந்துருச்சு. 12 to 13% ஜிடிபி. அப்போ 2% வந்து நமக்கு சேலஞ்ச் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ இந்த 2030, 2031ல நம்ம கண்டிப்பா அந்த $1 trillion பிடிக்க முடியுன்ற நம்பிக்கை சூப்பரா இருக்கு. $1 trillion பிடிக்கிறது மத்திய அரசுல என்ன மாதிரி ஒரு ஹெல்ப் தான் நமக்கு தான் தெரியுமே என்ன நடந்து மத்திய அரசுல இருந்து அது பொலிட்டிக்கல் கொஸ்டினா கேக்குறீங்க. என்ன மாதிரி ஹெல்ப் தேவைப்படுங்க? அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு இந்தியாவினுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களையும் பொருளாதாரத்தை அமெரிக்கா இப்ப இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நெட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஒன்லி 2% ஆஃப் ஜிடிபி. அதாவது நம்மளோட இந்திய பொருளாதாரத்துல 2% தான் அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டே பண்றோம். அதனால அமெரிக்காவோட டாரிஃப்னால வந்து இந்தியாவுக்கு அதுக்கப்புறம் இந்தியாவில ஒரு பகுதி தான் தமிழ்நாடு இனிமே. அதனால பெரிய லெவல் நமக்கு பாதிப்பு இருக்காது. ஐடி துறையிலையும் ஐடி சர்வீஸ் துறையிலையும் கொஞ்சம் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தவிர மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து ஒன்றும் வராது. டாரிஃப்னால வருமானு தெரியல. ஏஐனால நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏஐ வந்து இப்போ நிறைய பேரோட வேலைகளை ரொம்ப சுலுவா எளிதா பண்ணுது ஆக்சுவலா. அதனால வந்து புதுசா அவங்க எல்லாம் வேற வேலையை பார்க்கணும். ஆக்சுவலா ஒரு 10 பேர் பண்ணக்கூடிய கண்டென்ட் ரைட்டிங் ஒர்க் ஒருத்தரே பண்ணுது ஆக்சுவலா. இல்லை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சாய்ராம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஃபவுண்டேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஃபினட்டாக எப்பயுமே அது ஒரு ஹோம் கம்மிங் மாதிரி இங்கே வர்றது எனக்கு இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஹாப்பினஸ். பர்டிகுலராக வந்து இங்கே நான் படித்த காலேஜுன்றதுனால எனக்கு ஆல்வேஸ் இட் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். தேங்க்யூ.